பிரைஸ்லாட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே 1ஆம் தேதி இன்று உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே ஒரு சிறு செய்தியை எங்களுக்கு தரும்படியாக அவர் சொன்ன இந்த செய்தியை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் என்கிற நம்முடைய ஆதி விசுவாசி, ஆதி தகப்பன், விசுவாசமுள்ள தகப்பன் தன் வேலைக்காரனை நோக்கி அவருடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ளும்படியாய் அனுப்பி வைக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ விசுவாசத்தோடு அவர் அனுப்புகிறார், அந்த வேலைக்காரனும் அவர் மீது உள்ள விசுவாசமும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தோடு கூட போய் என்ன செய்கிறான் என்பதுதான் இந்த காரியம். அங்கே 4ஆம் வசனத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார் அவருடைய வேலைக்காரனை நோக்கி, நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் என் ஜாதி ஜனத்தாண்ட போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாயிருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஆபிரகாம் வேலைக்காரரை பார்த்து, நீ என் ஜனத்தாரத்தில் இனத்தாரத்தில் போய் என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டுவேன்னு சொல்லி என் தொடையின் கீழ் உன் கையை வச்சு சத்தியம் பண்ணிட்டு போன்னு சொல்கிறான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உங்களுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அந்த தேசத்தை விட்டு நீங்கள் இந்த தேசத்துக்கு பழகி வந்துட்டீங்க, மறுபடியும் பெண்ணை போய் கட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு என் பின்னாடி வர்றதுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் வயசானவனாக இருக்கிறேன், என்னை பார்த்துட்டு அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் பிள்ளைய நான் விட்டு அந்த தேசத்துக்கு கூட்டு போகணுமா அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் வாங்கி அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அநேக தூதர்கள் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் 1000 கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களை தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் காவலாக வைத்திருக்கிறார். அவன் செய்கிற நல்லவைகளையும் தீயவைகளையும் அந்த தூதர்கள் கொண்டு போய் தேவனிடத்திலே தினந்தோறும் சமர்ப்பிக்கிறார்கள். இந்தந்த வேளையிலே இந்தந்த மனிதன் இதை செய்தான் என்று சொல்லி சமர்ப்பிக்கும் பொழுது அதுதான் நமக்கு ஜீவ புஸ்தகமாய் எழுதப்படுகிறது. அந்த 2 புஸ்தகத்திலும் நமக்கு பங்கு கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கிலே நாம் தவறும் பட்சத்தில் நம்முடைய பெயர்கள் கிறுக்கி போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பெண் பின்னே வர மனதாயிருந்தாலே ஆகில் அப்பொழுது இந்த பெண் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமான் ஆபிரகாமின் தொடரின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். அந்த வேலைக்காரன் 10 ஒட்டகத்தை தன்னுடனே கொண்டு போகிறான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபதோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் தூரண்டையில் தண்ணீர் மொண்டுக்குள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி
தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அவன் திருவண்டையில் போயிட்டு பெசப்புத்தோமியா என்கிறதான ஒரு கிராமத்தினுடைய ஊர் ஓரத்தில் இருக்கிற திருவண்டையில் போய் நின்று கொண்டு வேலைக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர், தேவனோடு பேசக்கூடியவர், தேவன் அவரோடு கூட பேசக்கூடியவர், அவர் ஒரு வல்லமையான ஊழியக்காரர். அவரிடத்துல தேவன் பேசுகிறது பெரிய காரியம் இல்லை. அந்த வேலைக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய ஒன்றும் உடன்பாடு இல்லை, ஒரு தொடர்பு இல்லை. ஆனால் இந்த வேலைக்காரங்க போய் ஒரு ஜெபம் பண்ணுறான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, எனக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே சொல்ல, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் தோரண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மண்டுக்குள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்று உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்து உள்ளவளாக இருக்கவும், என் எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். அவன் இப்படி சொல்லி முடித்த முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற மெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அவன் போய் அங்கே ஒரு ஜெபம் பண்ணும்போது, அங்கே ரெபேக்காள் என்கிற ஒரு பெண்ணு குடத்தை தன் தோல் மீது வைத்து கொண்டு அங்கே வரும்போது, அப்பொழுது அந்த பெண் மகாரூபவதியும் பயங்கரமான அழகுள்ள பெண்ணாக இருக்கிறார். மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகமாக இருந்தாள். சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகலை என்றதை குறிக்குது. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தை தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய், பாருங்க, சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். வயசு பசங்க சீக்கிரமாக தெளிவானவர்களாய் அவர்கள் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக இறக்கி தண்ணி என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. சீக்கிரன்றது இந்த வயசு பெண்களுடைய சுறுசுறுப்பை காட்டுது. வயசு பெண்கள் இருக்கிறாங்க அந்த காலத்தில் கூட, சோங்கான சோர்வையான மந்தமான அது மாதிரி இருந்தால் ஒரு ஜனங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு குயிக்காக இருக்கணும், ஒரு குயிக்காக இருந்தால் தான் மக்கள் விரும்புவாங்க. அதனால் சீக்கிரமாக அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கொடுத்த இறக்கி தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து திருமட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, ஒட்டகம் கொஞ்சமான தண்ணி குடிக்காது, 10 ஒட்டகங்களுக்கும் மொண்டு கொடுப்பேன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கால் எடையுள்ள பொற்காணிக்கை அவள் கையிலே 10 சேக்கால் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான். நீ யாருடைய மகள், எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு அவள், நான் நாகேருக்கும் மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமின்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் இருக்கிறது என்றால். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சொல்கிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அல்லேலூயா. என் எஜமான் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த அன்பை இன்னமும் நீக்கலை. அதனால தான் பிள்ளைகளே, நீங்கள் தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னார். தேவன் உங்களை முகமமாய் பார்த்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னார். உங்களை விட்டு அவர் அந்த உண்மையையும் உத்தமத்தையும் அவர் நீக்கிட மாட்டார் சீக்கிரத்தில். நீங்கள் எத்தனை பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும்,
நீங்கள் எத்தனை அரிய காரியங்களை செய்திருந்தாலும் தீமையை செய்திருந்தாலும் உங்கள் மேல் தேவன் பட்சமாக இருப்பார். ஆமேன். அதனாலே நீக்கவில்லை என்று சொல்லி கிருபையும் உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். சொன்ன உடனே அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. தன் தாயின் வீட்டில் போயிட்டு இந்த காரியங்களை அறிவிக்கிறா. அவங்க அந்த பெண்ணை அவரோடு கூட அனுப்பி வைக்கிற காரியங்களை பிற்பாடு இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நான் ஜெபித்து வாய்க்க பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்னிக்கு வருகிறோம். அப்பா, அருமையான வேளையில் ராஜா, ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த செய்திகளை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த செய்தியை போடவில்லை என்றாலும், ஏன் ஐயா போடவில்லை, நன்றாக இருக்கிறதே, நன்றாக இருக்கிறதே, நான் ஃபேஸ்புக்கிலே பார்க்கிறேனே, நான் யூடியூப்லே பார்க்கிறேனே, நான் ஸ்டேட்டஸ்லே பார்க்கிறேனே, நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய நாமம், உம்முடைய நாமம் மகிமை பெறுகிறது. அப்பா, உம்முடைய நாமம் மகிமை பெறுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த செய்ய ஆண்டவரே, நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த செய்யும். இதற்கு இடர்களாய் வருகிற எந்த விதமான கிரியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே தகர்த்து போடும். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும், வியாதிஸ்தர்களை குணப்படுத்தும், திருமண காரியங்களை ஏற்பாடு செய்யும். பிள்ளைகளாத மகள்களுக்கு ஆண்டவரே பிள்ளையை ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும். சீக்கிரத்திலே அவர்கள் ஒரு பிள்ளைகளை பெற்று, ஐயா நீங்கள் ஜெபித்தீர்களே, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, இதோ என் பிள்ளை, இதோ என் மகள், இதோ என் ஆண்மகன் என்று சொல்லி எங்களிடத்தில் கொண்டு வந்து ஜெபித்து கொண்டு போகும்படியா கிருபைகளை செய்யுங்க. இதை பார்த்து ஆண்டவரே எனக்கு இப்போ இந்த பிள்ளை வரத்தை கொடுங்க என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கையில் நாங்கள் கரங்களை வைக்கிறோம், ஒவ்வொரு தலையின் மீதும் வைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை பார்த்து ஆண்டவரே என் தலைதான் இது, என் தலைதான் இது, உங்களுடைய கரம் வையும் 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 என்று சொல்லுகிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே கடாட்சி தரணும். ஆண்டவரே பிள்ளை பெற்று சீக்கிரமாக எங்களிடத்தில் கொடுக்க கத்த குதிச்சு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அலுவலகத்திற்கு ஒரு மன உளைச்சல்கள் இருக்கிறதான எல்லா அலுவலர்களுடைய மன உளைச்சல்களும் எடுத்து போடுங்க. கர்த்தர் காத்து வழிநடத்துங்க. சபையை கட்டித்தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற அருமையான ஐயாக்கடை ஆண்டவரே தப்புனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். சீக்கிரத்திலே கட்டி முடித்து ஆசீர்வாதம் பெற கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.